எல்லோருக்கும் வணக்கம். இவன் இனியவனின் இன்று ஒரு குட்டி கதை. அதாவது ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அந்த குருவுக்கு சில சீடர்களும் இருந்தாங்க. அந்த சீடர்களும் குருவும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு சில கனிகளை பறிச்சுட்டு வரலாம் உணவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி போகிறாங்க. கடந்து போகிற வழியில் ஒரு சின்ன ஆறு இருக்குது. அந்த ஆற்றை கடந்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் தண்ணியில் இறங்கிறதுக்கு போகிறாங்க. பக்கத்தில் அந்த ஆற்றின் ஓரமாக ஒரு சின்ன தேள் தண்ணியில் தத்தளிச்சிட்ருக்கு. அதை காப்பாற்றலாம் அப்படின்ற எண்ணத்தில் குரு என்ன பண்ணுறாரு, அந்த தேலை கையால் போய் எடுத்து வெளியே விட போகிறாரு. அதில் தேள் கொட்டிடுது. வழியில் தேலை தண்ணியிலே போட்டுடுறாரு. திரும்பவும் அந்த தேலை எடுக்க முயற்சிக்கிறாரு. திரும்பவும் அது தேள் கொட்டிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சீடர்கள்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. சீடர்கள்லாம் குருக்கிட்ட கேட்குறாங்க, குருவே அதுதான் கொட்டிக்கிட்டே இருக்க, அதை விட்டுட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு குரு சொல்கிறார், தேளுடைய குணம் கொற்ற குணம், மனிதனாய நம்மளுடைய குணம் மனிதாபித்தோடு நடந்து கொள்ளணும். அதனால் நம்ம குணத்தை என்னவோ அதை தான் நாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேலை எடுத்துட்டு வச்சுட்டு திரும்பவும் போகிறாங்க அவங்க வேலைக்காக. இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் மனிதனுடைய குணம் என்னவோ அப்படி நம்ம நடந்துக்கணும். நன்றி.